நம்ம சாதாரணமாக தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு வந்துட்டு காமனாக நம்ம பார்ப்போம். அதில் முக்கியமாக T3, T4, TSH இந்த 3 டெஸ்ட்டுமே பார்ப்போம். அந்த ஹார்மோன் டெஸ்ட்டு பார்க்கும்போது நார்மலாக எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வரும். ஆனால் தைராய்டு இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் நம்ம உடம்புல இருக்குமோ அந்த தொந்தரவு எல்லாம் வரும். நார்மலாக வந்துட்டு ஒரு டாக்டரை பார்க்க எப்போ பேஷண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப முடி கொட்டுது, பீரியட்ஸ் ஒழுங்காக வரலை, குழந்தைங்க தூங்கிக்கிட்டே இருக்காங்க, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, தோலில் பிரச்சனை இருக்குது, எனக்கு உடம்பு ஃபுல்லாக வலியாக இருக்குது, வெயிட்டு போட்டுக்கிட்டே இருக்குது, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது, இப்படின்னு இந்த தொந்தரவுகளுக்காக டாக்டரை செக் பண்ணுவாங்க. அப்போது சில டெஸ்ட்டு நம்ம லேபில் சென்ட் பண்ணுவோம் பேஷண்ட்ஸை, போய் தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. பேஷண்ட்ஸ் போய் பார்ப்பாங்க. அப்போது தைராய்டு எல்லாமே நார்மல் அப்படின்னு வரும். ஆனால் தைராய்டு பிரச்சனையினால் வரக்கூடிய தொந்தரவுகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது எதனால் அப்படின்னா தைராய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தைராய்டு சுரப்பி வந்துட்டு வீக்கமாக இருக்கிறது, நீர் கோர்த்து இருக்கும். அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வைரஸ்னாலேயோ பாக்டீரியானாலேயோ இல்லை ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னாலேயோ நமக்கு வந்துட்டு தைராய்டு இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளும் இருக்கும். ஸோ இந்த தைராய்டைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5-6 மாதமோ 1-2 வருஷமோ தாண்டும் போது அது நமக்கு ஹைப்போ தைராய்டிசமாக மாறும். இப்போது பேரண்ட்ஸுக்கு அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம ஹைப்போ தைராய்டிசம் ஆக முன்னாடி இந்த தைராய்டைட்டிஸ் அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கரெக்டாக சில டெஸ்ட்டுகள் எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா சில சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கும்போது ஸோ இது ஹைப்போ தைராய்டிசமாக மாறாமல் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன டெஸ்ட்டுகள் எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அப்படின்னா, தைராய்டுக்கு ஒரு ஸ்கேன் பார்க்கணும், ஆன்டிபாடிஸ் டிஜி, டிபிஓ, விட்டமின் டி, அயன், ஃபெரிட்டின், இந்த டெஸ்ட்டுகளை நம்ம பார்க்கும்போது தைராய்டைட்டிஸ் இருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த தைராய்டைட்டிஸ் இருக்கும்போதே, அதாவது தைராய்டு சுரப்பி வீக்கமாக இருக்கும்போதே அதை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா இது ஃப்யூச்சரில் தைராய்டு பிரச்சனையாக மாறாமல் இருக்கும். ஸோ எனக்கு தொந்தரவுகள் எல்லாம் இருக்குது, ஆனால் ஹார்மோன் டெஸ்ட்டு நார்மல் சொன்னீங்கன்னா, நான் சொன்ன டெஸ்ட்டுகளை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த தைராய்டைட்டிஸை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹைப்போ தைராய்டிசமாக அது மாறாமல் இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ண மறக்காதுங்க. நன்றி.